ஹரியோம். உலக மக்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நாம் ஞானப்பாதையில் காண இருப்பது, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பதன் பொருள் என்ன? கொஞ்சம் முழுமையாக விரிவாக பார்த்து விடலாம். மக்கள் ஏதாவது தவறு செய்துவிட்டால் அரசன் அன்றே தீர்ப்பளித்து அவனுக்கு அதற்கு தகுந்த தண்டனைகளை வழங்கிவிடுவார். அவன் செய்த குற்றம் என்ன? திருடினானா, அல்லது கற்பழிப்பு செய்தானா, அல்லது கொலை செய்தானா, ஏமாற்று வேலைகள் ஏதாவது செய்தானா, துரோகம் ஏதாவது செய்து விட்டானா என்று அவன் செய்த தவறுகளுக்கு அன்றே அவனுக்கு தண்டனை கிடைத்துவிடும். இதைத்தான் அரசன் அன்று கொள்வான் என்று சொல்கிறார்கள். அதேபோல் தெய்வம் அப்படி அல்ல, தெய்வம் நின்று கொள்ளும். என்ன காரணம் என்றால், கடைசி நேரத்தில் கூட அவன் திருந்தி விடுவானா என்று தெய்வம் காத்து கொண்டிருக்கிறது. நான் தான் அறிவு கெட்டதனமாக ஏதாவது தவறு செய்துவிட்டால் நீயும் தண்டிப்பாயா என்று. தெய்வம் நின்று கொள்ளும் என்பதன் பொருள் என்ன என்றால், எங்கே நின்று கொள்ளும்? தாயின் கர்ப்பத்தில் நின்று கொள்ளும். மிக கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது. ஒரு தாய் தகப்பன் என இருவரும் சேர்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அவர்களுடைய நன்மை தீமை அனைத்துமே அந்த குழந்தையின் தலையில் பதிந்துவிடும். அதாவது 20 தலைமுறைகள் பதிந்து 21வது தலைமுறையாகத்தான் நமது சந்ததிகள் உருவாவார்கள். அதுபோல் இந்த சைடு பார்த்தால், அதாவது தகப்பன் வழியில் 20, அதாவது அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி, எள்ளு தாத்தா, எள்ளு பாட்டி என 20 40 பேருடைய கணக்கு இங்கே வரும். அதேபோல் தாய் வழியிலும் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி என அவர்கள் பக்கமும் 20 40 கணக்குகள் வரும். மொத்தம் 80 பேர் செய்யக்கூடிய நன்மை தீமைகள் அனைத்தையும் வாங்கி கொண்டுதான் ஒரு வாரிசு வருகிறது. அந்த தாத்தா பாட்டி அம்மா அப்பாலாம் நன்மை செய்திருந்தால் அந்த நன்மைக்கு தக்கபடி அவர்கள் சிறப்பாக வாழ்க்கை அமையும். தவறுகள் செய்திருந்தால் அதற்கு தக்கபடி நோயாகவோ வேறு ஏதாவது கஷ்ட காலங்களாகவோ அந்த குழந்தை வாங்கித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் தாய் தகப்பன் தாத்தா பாட்டி சேர்த்த சொத்துக்களில் அவர்கள் பங்கு வாங்கி கொள்கிறார்கள் அல்லவா? அதே போல் இந்த கர்மாவிலும் அவர்கள் கையேந்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. தகப்பன் வழியில் சேரக்கூடிய கர்மா எவ்வளவு என்று பார்த்தால் 80% தகப்பன் வழியில் தான் வந்து சேரும். தாய் வழியில் 20% வந்து சேரும். ஆக மொத்தம் தாத்தா பாட்டி வழியில் தகப்பன் வழியில் பார்த்தால் 40 பேரும், அம்மா வழியில் பார்த்தால் 40 பேரும், மொத்தம் 80 பேர் செய்த தவறுகள் அந்த குழந்தையின் தலையில் விடும். அதனால் இப்பொழுது இருக்கும் குழந்தைகள் ஒரு குழந்தை 2 குழந்தை தான் பிறக்கிறது. அதனால் கர்மாவை அதிகமாக அவர்களே பங்கிக் கொள்ள வேண்டியது இருக்கிறது. முந்தைய காலத்திலெல்லாம் 6-7 குழந்தைகள் இருக்கும். கர்மாவினுடைய வீரியம் குறைய என்ன காரணம் என்றால், அனைத்து குழந்தைகளும் கொஞ்சம் பங்கிக் கொள்வார்கள் அந்த கர்மாவை. இன்று இருக்கக்கூடிய ஒரு குழந்தை என்று செல்லமாக வளர்த்துகிறோம். அது செய்யும் சேட்டையும் குறும்புத்தனத்தையும் பார்த்தால் சகிக்க முடிகிறதா என்று யோசித்து பாருங்கள். ஏனென்றால் அவர்கள் அளவுக்கு மீறிய குறும்புத்தனங்களை செய்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், இந்த 80 பேரினுடைய ஒட்டுமொத்த தலைவிதியையும் இவர்கள் வாங்கி கொள்வதால் தான். அதனால் பார்த்து கொள்ளுங்கள். யாராக இருந்தாலும் தர்ம சக்கரத்திலிருந்து தப்பவே முடியாது. நான் திறமைசாலி, அதை செய்து தப்பித்து விடு, இதை செய்து, யாரும் தப்பிக்க முடியாது. ஆனால் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கிறது. கொஞ்சம் நிதானமாக நல்லபடியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கும் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் சிறப்பான வாழ்க்கையாக அமையும் என்று சொல்லி இந்த காணொளியை நிறைவு செய்கின்றேன்.
மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த காணொளி பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஆர்ட் ஆஃப் ஃபீல் சாய் யோகா என்று யூடியூப்பிலும் இருக்கிறது, கண்டு மகிழுங்கள். நன்றி. ஞானம் பரவட்டும்.